ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து டியூஸ்டே மார்னிங் விலாக் தாங்க. காலையில் டே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் கார்டனிங்கில் இருக்கிற அரளிப்பூ. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரமாக இருக்குது. ஸோ அதில் வர அந்த பூவெல்லாம் வந்து சாமிக்கு தாங்க வைப்போம். நாங்கள் கோயில் திருவிழாக்கு கோயிலுக்கு போகும்போது அதை பூ கட்டி எடுத்துகிட்டு போவோம். ஸோ மேலே டெரஸ் கார்டனில் வந்து கற்றாழையும் தக்காளி செடியும் இப்போ தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அது ரெண்டு கிளை இப்போ தாங்க வளர ஆரம்பிக்குது. முருங்கைக்கீரை நாங்கள் சின்னதாக ஒரு கிளை மட்டும்தாங்க வச்சோம். அது இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது. செம்பருத்தி பூ நல்லா பெருசாகவே ஒரு மரம் மாதிரி இருந்தது. அது ஃபுல்லாக வந்து பூச்சி வந்ததுனால நான் ஃபுல்லாக அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ திரும்ப நான் வந்து சின்னதாக ஒரு கிளை வச்சு நாட்டியிருக்கேன். அது இப்போ தான் துளிர் விட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டோன்னா ஒரு ஈவினிங் போல் நல்லாவே இருக்கும். ஏன்னா மேலே வந்து வெயில் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடி வந்து சீக்கிரமாக காஞ்சி போயிடும். ஸோ அதனால் தண்ணி நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டோன்னா ஈவினிங் வரைக்கும் இலை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப வாடி போயிருக்கும். ஈவினிங் வந்து பார்த்த உடனே நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிட்டோன்னா செடியும் பட்டு போகாமல் இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னாவே தெரியுது நல்ல வெயில் இன்றைக்கி நல்லா இருக்க போகுது. தம்பிக்கு அதான் என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் தாங்க. கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வந்து வேக வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க மத்தியானமாக ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ டீ போடுறதுக்கும் பாலும் வந்து சைடில் வச்சாச்சு. அரிசியை வந்து நல்லா 2 வாட்டி கழுவியாச்சுங்க. கழுவிட்டு அதையும் வந்து நம்ம ரைஸ் வந்து அடுப்பில் வச்சிட்டோன்னா அது பக்கம் வெந்துட்டு இருக்கும். ரைஸும் வச்சாச்சு. நான் சாப்பாடில் எப்போவுமே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருவேங்க. அதுக்கேற்ற மாதிரி குழம்புலையும் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சமைச்சிருவேன். ஒரு சிலர் வந்து சாப்பாட்டில் உப்பு போட மாட்டாங்க, குழம்புல அதிகமாக போட்டுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். ஹஸ்பண்டு எழுந்துட்டாங்க, அவங்களுக்கும் டீ போட்டாச்சு, எனக்கும் டீ போட்டாச்சு. 2 பேரும் வந்து டீ குடிச்சிட்டு நான் சமைக்க மேலே வந்துட்டேங்க. கீழே தான் எங்களுக்கு பெட்ரூமு. ஸோ கீழே போய் டீ கொடுத்துட்டு நான் மேலே வந்துடுவேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது கொடுக்கணுன்னா போய் கொடுத்துட்டு தான் வரணும் நான். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் வந்து அப்படியே தேங்காய் வந்து ஊற்றி காரக்குழம்பு மாதிரி தாங்க பண்ண போகிறேன். புளி இது ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக தக்காளி நான் அதிகமாக சேர்த்து அது எல்லாமே அரைச்சி தான் நான் தாளித்து குக்கரில் 2 விசில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா